ஓகே. ஸோ இப்போ நம்ம எதை ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போன கிளாஸ்ல நம்ம வந்து என்ன படிச்சோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஜிசி எலக்ட்ரோட் இருக்கு. எனக்கு இங்க வந்து ஒரு பல்க் சொல்யூஷன்ல வந்து நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பீஷீஸ் நான் ஆட் பண்றேன். ஓகேயா? ஸோ நான் ஒரு பர்ட்டிகுலர் மாலிக்யூல் அது வந்து நான் வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் வந்து எனக்கு பல்க் சொல்யூஷன்ல அதிகமா இருக்கு. அப்போ டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் வந்து உங்க டிஃப்யூஷன் லேயர் வழியா டிஃப்யூஸ் ஆகி போய் உங்க எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும்? இந்த ஓங்கிற ஸ்பீஷீஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு எதா கன்வெர்ட் ஆகுது? ஓ வந்து ஆரா கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? ஸோ இந்த டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் தான் நம்ம என்ன ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. புரியுதா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் திக்னஸ் உள்ளால தான் உங்களுக்கு டிஃப்யூஷனே நடக்கும். புரியுதா? ஸோ இப்ப நான் ஆக்சுவலா இதுல நாம பார்க்க சமயம் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருந்தோம்? நான் ஒரு சைக்கிளிக் வோல்டாமெட்ரியில நான் வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் மட்டும் நான் ரன் பண்றேன். புரியுதா? அப்படின்னா ஆக்சுவலா என்ன மீனிங்? நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரேம்ப் ஃபங்க்ஷன் மட்டும் நான் ஆக்சுவலா அப்ளை பண்றேன். அப்ப நான் அப்ளை பண்ண சமயம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் வரும். ஓகே. சோ இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலா ப்ரொஃபைல் வந்துச்சு அப்படின்னா, அப்ப இது என்ன மீனிங்? எனக்கு மேல வந்து எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே. சோ எனக்கு மேல வந்து எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா, இதோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்? கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல். சோ நம்ம எப்படி ஆக்சுவலா பார்த்தோம்? எனக்கு இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள டிஃப்யூஸ் ஆகுறதுனால எனக்கு வந்து என்ன ஆயிட்டே போகும்? எனக்கு இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். புரியுதா? அப்போ எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் கிட்ட வர சமயம் எல்லா ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸும் உங்களுக்கு எதா கன்வெர்ட் ஆயிரும்? ரெடியூஸ்டு ஸ்பீஷீஸா கன்வெர்ட் ஆகும். அதனால தான் இனிஷியலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் வந்து ஹையா இருக்கும் பல்க்ல. வேரஸ் your reduced species வந்து almost will be negligible equal to 0. புரியுதா? பட் when you see at x is equal to 0, உங்களுக்கு ஆக்சுவலி என்ன மாறிடும்? Concentration of oxidized species almost it will become 0. ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சுவலி என்ன மாறிடும்? Almost your C naught value will be equal to 0. Whereas at x is equal to 0, உங்களுக்கு எதா மாறிடும்? CR will be at maximum. புரியுதா? So CR will be at maximum. புரியுதா? இப்ப நான் 1 மில்லி மோல் எடுக்கிறேன்னா எனக்கு 1 மில்லி மோல்ங்கிறது சிஆர் மூலமா எனக்கு இங்க வந்துடும். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா பாக்குறோம் அப்படின்னா, இதுக்கு உள்ளால நடக்கக்கூடிய என்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் நடக்குது? நம்ம இப்போதைக்கு வரைக்கும் நான் வந்து டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ், டிஃப்யூஷன் உள்ள நடக்குது அப்படின்னு சொல்றேன். அப்போ டிஃப்யூஷன் ஒண்ணு நடக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஆக்சுவலா என்ன நடக்குது? எனக்கு இந்த பல்க் சொல்யூஷன்ல எனக்கு வந்து ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. புரியுதா? சோ அதனால எனக்கு O பிளஸ் இ விச் ஃபார்ம்ஸ் a reduced species. ஓகேயா? சோ இப்படி நடக்கும்போது நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் எலக்ட்ரோட் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்கு? ஏன்னா உங்களுக்கு இந்த ஓங்கிறது கன்சியூம் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த ஓங்கிறது ஆறா மாறிட்டே இருக்கிறதுனால, ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கிறதுனால, எனக்கு நியர் தி எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா, தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஆக்ஸிஜன் ஸ்பீஷீஸ், அதாவது ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் வில் பி வெரி வெரி லோ. புரியுதா? பட் இன் தி பல்க் சொல்யூஷன், இந்த பல்க் சொல்யூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. மோர் ஓவர் அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. புரியுதா? அதுதான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்? பல்க் சொல்யூஷன் இஸ் ஃபார் ஃப்ரம் தி எலக்ட்ரோட். புரியுதா? அப்போ நியர் தி எலக்ட்ரோட் எனக்கு இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. வேரஸ் ஃபார் ஃப்ரம் தி எலக்ட்ரோட் எனக்கு பல்க் சொல்யூஷன்ல அதிகமா இருக்கு. சோ இதனால எனக்கு என்ன ஒண்ணு கிரியேட் ஆகும்? எனக்கு ஒரு சின்ன ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் கிரியேட் ஆகும். புரியுதா? இந்த டிஃப்யூஷன் லேயர்ல இந்த ஒரு சின்ன ஒரு இன்டர்ஃபேஸ் லேயர்ல பாத்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா பல்க் சொல்யூஷன்ல எனக்கு அதிகமா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் கம்மியா இருக்கு. அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னால எனக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு எப்பயே தெரியும் டிஃப்யூஷனோட பிரின்சிபல் என்னன்னா, பார்ட்டிகிள் வில் மூவ் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் தி லோ கான்சன்ட்ரேஷன். புரியுதா? சோ அதனால எனக்கு இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? ஃப்ரம் தி பல்க் சொல்யூஷன் டு தி என்னது? டு தி டிஃப்யூஷன் லேயர். புரியுதா? சோ இந்த மாதிரி மூவ் ஆறதுனால தான் எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது? எனக்கு வந்து டிஃப்யூஷன் நடக்குது. ஓகே. சோ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். நான் வந்து ஸ்கேன் ரேட் சேஞ்ச் பண்ண பண்ண எனக்கு இந்த டிஃப்யூஷன் லேயர் வந்து கம்மியாயிட்டே வரும். சோ அதனால தான் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்? ஸ்கேன் ரேட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி
டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ். சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த கதை எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்ற இந்த எல்லா டிஃப்யூஷன் பினாமினா எல்லாமே நடக்கும். பட் வாட் வில் ஹேப்பன் அட் தி சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்? அப்போ சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஸ்கேன் ரேட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். புரியுதா? இப்போ நான் வந்து ஸ்கேன் ரேட்டை நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா, அப்ப ஆக்சுவலி என்ன நடக்கும்? டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் வில் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0. புரியுதா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். அப்போ நான் என்ன ஆக்சுவலா பண்றேன்? எனக்கு வந்து நான் வந்து ஸ்கேன் ரேட் வந்து நான் நிறைய இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த டிஃப்யூஷன் லேயர் வில் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0. புரியுதா? அப்போ அந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஆக்சுவலா என்ன நடக்கும்? இப்போ லெட் அஸ் அஸ்யூம் தட் நான் இங்க வந்து ஒரு கிளாசிக் கார்பன் எலக்ட்ரோட் எடுக்கிறேன். நான் வந்து சிஎன்டி வந்து நான் மேல கோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல வந்து நான் வந்து ஒரு கைட்டோஸ்ங்கிறது ஒரு மெம்பரைன் எடுத்திருக்கேங்கிறத நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபெரோசின்ங்கிற மாதிரி ஒரு அனலைட்ங்கிறத ஆட் பண்றேன் அப்படின்னா, அண்டர் தி சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த சர்ஃபேஸ்ல எய்தர் உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கும், இல்ல உள்ளுக்குள்ள ஏதாச்சும் என்ட்ராப் ஆயிருக்கும். புரியுதா? சோ அதனாலதான் இங்க நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சோ இந்த கைட்டோசன்ல இருந்து இந்த கிளாசிக் கார்பன் எலக்ட்ரோட் வரைக்கும் இங்க நான் என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன்? மாடிஃபைடு எலக்ட்ரோட். சோ இந்த மாடிஃபைடு எலக்ட்ரோட தவிர்த்து இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாவே எலக்ட்ரோலைட். அப்போ இந்த எலக்ட்ரோட் எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ்ல தான் நான் இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்யூஷன் லேயர் இதுக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் திக்னஸ் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? சோ அதனாலதான் இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்? வெறும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மட்டும் தான் இருக்கும். இங்க தேர் இஸ் நோ திக்னஸ் இன்வால்வ். புரியுதா? மோர் ஓவர் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் டிஃப்யூஷன். ஃபெரோசின் டைரக்டா மேல உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அட்டாச் ஆயிருக்கும். இல்லன்னா ட்ராப் ஆயிருக்கும். சோ இது மூலமா தான் நமக்கு என்ன ஆக்சுவலா வரும்? எனக்கு ஒரு ரிடக்ஷன் இல்ல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எனக்கு நடக்குது அப்படின்னா, அப்ப நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஓ அட்சார்ப்ட் பிளஸ் எலக்ட்ரான் கிவ் ரைஸ் டு ஆர் அட்சார்ப்ட். சோ இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். புரியுதா? அப்ப இது ஓனா என்னது? அட்சார்ப்ட் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ். புரியுதா? இதுதான் ஃபர்தர் ஆக்சுவலா என்ன நடக்கும்? ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். இல்லாட்டினா உங்களுக்கு எதா மாறும்? இந்த reduced form of adsorbed species will be get converted to a form of a oxidized species. புரியுதா? சோ சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு டிங்கிற மாதிரி எனக்கு ஒரு திக்னஸ் வராது. வெறும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதனாலதான் நம்ம எப்பவே இங்க நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் பேப்பர்ல பாத்தீங்கன்னா, எப்பவே என்ன சொல்லுவாங்க? ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல எனக்கு வந்து அட் எலக்ட்ரோட் எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ்ல தான் எனக்கு ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? சோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம என்ன மென்ஷன் பண்றோம்? சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா டிங்கிற மாதிரி நம்ம என்ன பார்த்தோம்? கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம கான்சன்ட்ரேஷன்ங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். இன்ஸ்டெட் நம்ம வந்து சர்ஃபேஸ் கவரேஜ் காப்பாங்கிற ஒரு டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அப்போ சி விதின் பிராக்கெட்ல எக்ஸ் கமா டி அப்படின்னு மென்ஷன் பண்றோம்னா அதோட யூனிட் வந்து எதா மென்ஷன் பண்ணுவோம்? மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஓகேயா? ஆர் மோல் பெர் லிட்டர். ஓகே. சோ மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப்னா என்னது? இட் இஸ் நத்திங் பட் மோல் ஆஃப் தி அனலைட் இன் தி சொல்யூஷன். புரியுதா? அப்போ மோல் ஆஃப் தி அனலைட் இன் தி சொல்யூஷன்னா என்ன மீனிங்? இந்த சென்டிமீட்டர் கியூப்னா ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து ஒரு லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் எடுக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நான் லிட்டர்ங்கிறத நான் மீன் பண்றேன் அப்படின்னா, அது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் வால்யூம். அதனாலதான் நம்ம வந்து அதை எப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம்? சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். புரியுதா? வேரஸ் இன் சர்ஃபேஸ் கவரேஜ். ஓகே புரியுதா? இந்த டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம கன்சிடர் பண்றது ஒரு பல்க் சொல்யூஷன். அது வந்து வால்யூம். புரியுதா? அதனாலதான் அது எதர் லிட்டர்ல மென்ஷன் பண்றோம். இல்லைன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். பட் இன் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த காப்பாங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அட்சார்ப்ட் ஆர் இம்மோபிளைஸ்ட் ஸ்பீஷிஸ். புரியுதா? சோ அதனாலதான் இங்க என்ன எழுதியிருக்கேன்? mole of electroactive species adsorbed on every square centimeter of the electrode surface area. புரியுதா? இப்போ இதுதான் என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்க்கு மேல எனக்கு என்ன ஆக்சிடைஸ்ட் ஸ்பீஷிஸ் வந்து எனக்கு அட்டாச் ஆயிருக்கு? அப்போ உங்களுக்கே தெரியும், நான் எப்பயும் வந்து ஒரு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ங்கிறத நான் மீன் பண்றேன் அப்படின்னா, அது வந்து ஏரியா. புரியுதா?
அப்ப ஏரியானால எனக்கு எதுதான் வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும். அந்த இடத்துல சென்டிமீட்டர் கியூப்னு வராது. சென்டிமீட்டர் கியூப்னா அது வால்யூம்னு அர்த்தம். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம இங்க என்ன பண்றோம்? இந்த சர்ஃபேஸ் கவரேஜ்ல நம்ம மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப்ங்கிற பதிலாக சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறத நம்ம சொல்றோம். புரியுதா? அப்போ டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா அது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் வால்யூம்ல நடக்குது. புரியுதா? வேற சர்ஃபேஸ் கவரேஜ், சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கன்சிடர் பண்றது ஒரு 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ். புரியுதா? சோ அதனால கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் இன் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்றோம். வேரஸ் இன் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம என்ன ஆக்சுவலா சொல்றோம்? வி ஆர் டெல்லிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க ஒரு பிக்சோரியல் ஃபார்ம்ல நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோட் இருக்கு. அந்த எலக்ட்ரோடுக்கு மேல வந்து நான் மாலிக்யூல்ஸ் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இந்த மாலிக்யூல்ஸ் நான் ஆக்சுவலி இங்க என்ன ஒரு எக்ஸாம்பிளா கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபெரோசின் சொல்லி ஒரு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்ப இந்த ஃபெரோசின் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கு? அது வந்து ஹோமோஜீனஸா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. புரியுதா? அப்போ ஹோமோஜீனஸா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறதுனால நம்ம எதை கன்சிடர் பண்றோம்? நம்ம வந்து ஒரு ஏரியாங்கிறத நம்ம கன்சிடர் பண்றோம். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ அட் டைம் t is equal to 0 செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். அதாவது என்னன்னா நம்ம போன டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? பல்க் சொல்யூஷன்ல தான் எனக்கு கான்சென்ட்ரேஷன்ங்கிறது மேக்சிமமா இருக்கும். புரியுதா? அதுதான் வந்து நம்ம டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல பார்த்தோம். வேரஸ் இன் சர்ஃபேஸ் கவரேஜ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட் டைம் t is equal to 0 செகண்ட் எனக்கு வந்து தி ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து தி மேக்சிமமா இருக்கும். சோ லெட் அஸ் அஸ்யூம் தட் நான் வந்து ஒரு 1 நானோ மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த டைம் t is equal to 0 செகண்ட்ல எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் ஆஃப் ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸ் என்னதான் இருக்கும்? 0 மோல் 0வா இருக்கும். ஏன்னா எனக்கு ரியாக்ஷன் எதுவுமே நடக்கல. டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் அதே கதை தான். நம்ம டைம் t is equal to 0ல நம்ம என்ன சொல்றோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் வில் பி அட் மேக்ஸிமம். வேரஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுவர் ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸ் வில் பி equal to 0. ஏன்னா டைம் t is equal to 0 செகண்ட் எனக்கு ரியாக்ஷன் எதுவுமே நடக்கல. புரியுதா? அதே கதை தான் இங்கேயும் நம்ம சொல்ல வரோம். புரியுதா? பட் ஒரு டைம் t is equal to ஒரு 50 செகண்ட் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்ல பாக்குறேன் அப்படின்னா எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் ஆஃப் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஏன் ரெடியூஸ் ஆகும்? ஏன்னா எனக்கு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதா? அப்போ ஓ வந்து ஆரா கன்வெர்ட் ஆறதுனால எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் ஆஃப் மை ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த என்டையர் ப்ராசஸ் நடக்கிறது வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். வேரஸ் இங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்னது எல்லாமே நடக்கிறது வந்து டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். அப்போ இந்த டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸும் நான் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸும் எப்படி சார் என்னால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே ஸ்கேன் ரேட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. புரியுதா? அப்போ ஸ்கேன் ரேட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னா டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல பி கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட். புரியுதா? அப்போ நான் இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? இந்த ப்ரொபோஷனல்ல வந்து நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நான் ஆட் பண்றேன். அப்ப ஐடி இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட். ஸோ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து இப்போ பிளாட் போடுறேன் அப்படின்னா ஐடி வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். அப்போ எனக்கு வந்து என்ன வரணும்? ஆக்சுவலா எனக்கு லீனியரா வரணும். புரியுதா? அப்ப லீனியரா வந்துச்சுன்னா இங்க ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்னு அர்த்தம். ஓகே. சோ இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா இதை டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இன் அதர் டேர்ம்ஸ் நான் இதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா லாகரிதமும் நான் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் லாகரிதம் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா log of IP is equal to log k plus 0.5 into logarithm of scan rate. ஸோ அஸ் அ ரிசல்ட் எனக்கு இந்த எல்லா இக்குவேஷனுமே எனக்கு என்ன ஃபார்ம்ல மாறிடும்? y is equal to mx plus c. ஓகே. ஸோ இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு எது வந்து y log of IP தான் y, cங்கிறது இன்டர்செப்ட், எம்ங்கிறது இதுல வரக்கூடிய ஸ்லோப், இதுல எக்ஸ்ங்கிறது என்னன்னா லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட். சோ இப்போ நான் என்ன ஆக்சுவலா பண்றேன்? இதுல நான் ஒய்ங்கிறது எதை நான் கன்சிடர் பண்றேன்? லாக் ஆஃப் ஐபி, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நான் லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட்னு எடுக்கிறேன். சோ இது ரெண்டுக்குமே சேர்த்து நான் ஒரு லீனியர் பிளாட் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்லோப் வேல்யூ எதுன்னு வரணும்? 0.5ங்கிறது வரணும். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுன்னா இது வந்து டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா?
வேறஸ் இப்போ நான் வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ன்னு சொல்லி நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஐபி வந்து உங்களுக்கு என்னதான் இருக்கும்? ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கேன் ரேட்டா இருக்கும். ஓகே. ஸோ அந்த கேஸ்ல நான் வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி, இந்த ப்ரொபோர்ஷனல் இத வந்து நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்ட ஒண்ணு ஆட் பண்றேன். ஓகே. ஸோ அந்த கேஸ்ல நான் எப்படி எழுதலாம்? ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட். புரியுதா? ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட்ன்னு போட்டேன்னா, எனக்கு ஒரு லீனியர் லைன் வரணும். அதுக்கு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். புரியுதா? வேரஸ் நான் வந்து என்ன பண்ணலாம்? இதுக்கும் நான் மறுபடியும் லாக் அப்ளை பண்றேன்னா, லாக் ஆஃப் ஐபி இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் கே பிளஸ் லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட். ஓகே. சோ இதுல நீங்க நல்ல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, இதுல எது ஒய்? லாக் ஆஃப் ஐபி தான் ஒய். புரியுதா? சோ இதுல லாக் ஆஃப் ஐபி தான் ஒய். இதுல லாக் ஆஃப் கே தான் என்னது? இன்டர்செப்ட். புரியுதா? அப்போ இந்த சைடு தான் உங்களுக்கு என்ன இன்டர்செப்டா இருக்கும்? லாக் ஆஃப் கே. ஓகே. சோ இதுல ஸ்லோப் வேல்யூ வந்து 1. ஓகே. சோ இந்த ஸ்லோப் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா, நம்ம எதுன்னு சொல்லுவோம்? இட் ஃபாலோஸ் அ சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஓகே. வேரஸ் இதுல உங்களுக்கு ஸ்லோப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.5 இருந்துச்சுன்னா, இட் இஸ் a டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜெனரலா ஒரு சைக்ளிக் வோல்டமெட்ரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதுல எது சார் ஸ்கேன் ரேட்? பிகாஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் ஸ்கேன் ரேட் தான் ஒரு டிட்டர்மினிங் ஃபேக்டர். புரியுதா? அப்ப நம்ம ஸ்கேன் ரேட் வந்து நான் தியரிட்டிக்கலா என்ன சொல்லியிருந்தேன்? ஹை ஸ்கேன் ரேட்ல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் கம்மியா இருக்கும். சோ அந்த டைம்ல உங்களுக்கு இதாதான் இருக்கும். சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் தான் டாமினண்டா இருக்கும். வேறஸ் நான் லோ ஸ்கேன் ரேட்ல நான் ரன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதே நேரத்துல பை டிஃபால்ட்டா உங்களுக்கு எது வந்துரும்? இட் இஸ் அ டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? அப்போ இந்த ஸ்கேன் ரேட் தான் ஒரு பிளேய வைட்டல் ரோல்னால நம்ம முதல்ல வந்து ஸ்கேன் ரேட்னா என்ன? அதனால சைக்கிளிக் வோல்டாமெட்ரில எப்படி ப்ரொஃபைல் மாறுது? அந்த மாரி நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அ இன்புட். ஓகே. நம்ம சைக்கிளிக் வோல்டாமெட்ரில நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பொட்டன்ஷியல ஒரு இனிஷியல்ல இருந்து ஒரு ஹைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரேம்ப் ஃபங்ஷனா குடுப்போம். புரியுதா? அப்போ அந்த மாரி நான் குடுக்க சமயம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு சிவில எனக்கு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் சைக்கிள் நான் என்ன பண்றேன்? நான் வந்து ஹைல இருந்து நான் லோ பொட்டன்ஷியல்க்கு நான் மறுபடியும் நான் ரேம்ப் பண்றேன் அப்படின்னா, எனக்கு மறுபடியும் என்ன நடக்கும்? கீழ வந்து எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? சோ அதனால நம்ம சைக்கிளிக் வோல்டாமெட்ரில நம்ம ஒய் ஆக்சிஸ்ல கரண்ட் தான் நம்ம மெஷர் பண்றோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம எத வந்து நம்ம பிளாட் போடுறோம்? பொட்டன்ஷியல். அப்ப நல்லா தெரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல எனக்கு மேல எனக்கு இப்படி ஒரு பீக் வருது. ஏன்னா, இங்க ஆக்சுவலா என்ன மீனிங்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அப்படின்னா, உங்க ஆர் வந்து ஓ பிளஸ் எலக்ட்ரான். ஓகே. ஆக்சிடேஷன்னா ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகுதுன்னு அர்த்தம். வேறஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா என்னது? ஒரு எலக்ட்ரான் கன்சியூம் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ அதனால தான் இந்த அப்பர் ஹாஃப் சைக்கிள் ரெப்ரசன்ட்ஸ் ஆக்சிடேஷன் வேறஸ் தி லோவர் ஹாஃப் சைக்கிள் ரெப்ரசன்ட்ஸ் தி ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ இந்த பிளாட் நம்ம போட்டிருக்கோம்ல இன்புட்ல ஒரு ரேம்ப் ஃபங்க்ஷன் சொல்லி நான் சொல்றேன்ல இதுல நான் வந்து ஸ்கேன் ரேட்னா என்ன சார்? ஸ்கேன் ரேட்னா நத்திங் பட் என்னன்னா இந்த பர்டிகுலர் பிளாட்டோட ஸ்லோப். ஓகே. அப்ப ஸ்லோப்னா என்ன சார்? ஒரு V2 மைனஸ் V1 டிவைடட் பை T2 மைனஸ் T1. ஓகே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, இந்த ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் நான் வந்து இங்க தனியா மட்டும் நான் பிளாட் போடுறேன். புரியுதா? சோ இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல், இது வந்து டைம். ஓகேயா? சோ இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு லீனியர் ஒரு பிளாட் வருதுன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கன்சிடர் பண்றேன்? ஒரு டைம் T1ல எனக்கு இங்க என்ன இருக்கும்? V1 இருக்கும். புரியுதா? இந்த இடத்துல நான் வந்து டைம் T2ன்னு இருக்கிற இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல V2ன்னு இருக்கும். புரியுதா? சோ இதுதான் நான் இப்ப என்ன பண்றேன்? நான் வந்து ஒரு ஸ்லோப் வேல்யூ நான் எடுக்கிறேன்னா, என்ன நேச்சுரலா பண்ணுவேன்? V2 மைனஸ் V1 டிவைடட் பை T2 மைனஸ் T1. புரியுதா? சோ இந்த வேல்யூ நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுதான் ஸ்கேன் ரேட். புரியுதா? சோ ஸ்கேன் ரேட் இஸ் நத்திங் பட் என்னது? சேஞ்ச் இன் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். ஓகேயா? சோ சோ இந்த ஸ்கேன் ரேட் நம்ம சப்போஸ் நம்ம எடுக்க சமயம் நமக்கு வந்து நான் ஸ்கேன் ரேட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்னு அர்த்தம். வேறஸ் நான் ஸ்கேன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அ சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்னு அர்த்தம். புரியுதா? சோ அப்போ டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல டிபிக்கல் என்ன நடக்கும்? நான் இந்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செக்மெண்ட் மட்டும் எடுக்கிறேன். புரியுதா?
அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செக்மெண்ட் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் என்ன வரும்? இனிஷியலா நம்ம பார்த்தோம்ல, எனக்கு ஆர் தான் நிறைய இருக்கு, ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் அரே நிறைய இருக்கு. பட் நான் வந்து பொட்டன்ஷியல் நான் ரேம்ப் பண்ண எனக்கு ஆர் வந்து எதா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு, ஓவா கன்வெர்ட் ஆயிருக்கனால எனக்கு சிஆர் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். வேறஸ் எனக்கு இந்த சி நாட்டுங்கிறது எனக்கு கூட போயிட்டே இருக்கும். புரியுதா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். புரியுதா? சோ இப்ப நான் இங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறது வெறும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் மட்டும் தான் நீங்க என்னது சிவில கன்சிடர் பண்ணியிருக்கேன். புரியுதா? நவ் இந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட் புரியுதா? இந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னது? நான் இஎஃப்ல இருந்து நான் என்ன பண்றேன்? இ1 வரைக்கும் நான் வந்து ரேம் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்? இந்த சிவில இருக்கக்கூடிய லோவர் ஹாஃப் ப்ரொஃபைல் தான் எனக்கு கிடைக்கும். புரியுதா? அதுதான் நான் இங்க பிளாட் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த லோவர் ஹாஃப் ப்ரொஃபைல்ல உங்களுக்கு இனிஷியலா என்னதான் இருக்கும்? எல்லா ஆருமே உங்களுக்கு ஓவா கன்வெர்ட் ஆயிருச்சு. புரியுதா? அப்போ இந்த ஆக்சிடேஷன் ஸ்பீஷிஸ் தான் இனிஷியல்ல உங்களுக்கு ரொம்ப டாமினண்டா இருக்கும். புரியுதா? வேரஸ் இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு கன்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஓ வந்து ஆரா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும். புரியுதா? அதனாலதான் இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் உங்களுக்கு கம்மியாயிட்டே வரும். வேரஸ் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யுவர் ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து கூடிட்டே போகும். புரியுதா? சி இந்த ரெண்டு ப்ரொஃபைல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு உல்டாவா இருக்கும். புரியுதா? சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இதுதான் வந்து எதுல நடக்குது? டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நடக்குது. இப்போ சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல என்ன சார் நடக்கும்? சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் இதே கதை தான். புரியுதா? பட் கொஞ்சம் வித்தியாசமா என்ன நடக்கும்? நான் என்ன ஆக்சுவலா சொல்றேன்? O adsorbed species when it react with an electron it will get converted to form of a reduced adsorbed species. புரியுதா? சோ இங்க நான் சொன்னது எல்லாமே என்னது? நான் ஆர் ஓவா மாறுது, ஓ ஆரா மாறுதுன்னு சொல்றது எல்லாமே அதோட யூனிட் என்னது? இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஓகேயா? வேரஸ் நான் சொல்றது எல்லாமே ஆக்சுவலா என்னது? யூனிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? சோ இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்றேன்? நான் அதே கேஸ் தான். இங்கேயும் நான் மறுபடியும் நான் ரேம்ப் பண்றேன். இங்கேயும் நான் ரேம்ப் பண்றேன். பட் இங்க என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நான் போன ஸ்லைட்ல நான் சொன்ன ஸ்கேன் ரேட் வந்து இது என்ன ப்ராசஸ்ல கவர்ன் ஆகுது? டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். பட் இப்போ நான் ஆக்சுவலா சொல்ல வர்றது இந்த பர்டிகுலர் ஸ்கேன் ரேட் வந்து உங்களுக்கு எதுல ஃபால் ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்? எனக்கு வந்து திக்னஸ்ங்கிறது முதல்ல ஒரு பேராமீட்டர் வராது. புரியுதா? எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 0 டு டிங்கிற மாதிரி இங்க எந்த பேராமீட்டர் எதுவுமே கிடையாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான். எனக்கு திக்னஸ் எதுவுமே கிடையாது. அதாவது என்னன்னா எனக்கு டிஃபியூஷன் லேயர் திக்னஸ்னு ஒரு பேராமீட்டர் கிடையாது. அப்படின்னா நான் ஆக்சுவலா எனக்கு எது மட்டும்தான் எனக்கு வரும்? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல இந்த இடத்துல நான் கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல் நான் பிளாட் பண்ண சமயம் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது டைம் தான். புரியுதா? அதுதான் நான் உங்களுக்கு முன்னால இங்க ஒரு ஸ்லைட்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0ல உங்களுக்கு ஓங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஹையா இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்பீஷிஸ் ஹையா இருக்கும். பட் டைம் கூட கூட போக போக உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த ஓ வந்து ஆரா கன்வெர்ட் ஆறதுனால உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் கம்மியா இருக்கும். வேறஸ் என்னது? தி சர்ஃபேஸ் கவரேஜ் ஆஃப் யுவர் ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து ஹையா இருக்கும். புரியுதா? அதே பிளாட் தான் நீங்க போட்டிருக்கீங்க. புரியுதா? அப்போ சர்ஃபேஸ் கவரேஜ் ஆஃப் யுவர் ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு கம்மி ஆயிட்டே போகும். ஏன்னா உங்களுக்கு இங்க நான் ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கேன்? இந்த இடத்துல உங்களுக்கு மேல பீக் நடக்கிறது என்னது? ஆர் வந்து ஓவர் கன்வெர்ட் ஆகுது. அதனாலதான் இந்த ஆறுங்கிற கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு கம்மியாயிட்டே போகும். வேறஸ் ஓங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் வந்து உங்களுக்கு கூடிட்டே போகும். புரியுதா? இதுல ஆர்னா ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ், ஓனா ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ். புரியுதா? வேறஸ் இந்த நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் சைக்கிள் புரியுதா? இந்த நெக்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் நீங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஓ வந்து ஆறா மாறுது. புரியுதா? சோ அதனாலதான் இங்க நான் மறுபடியும் என்ன சொல்றேன்? ஓ வந்து உங்களுக்கு கம்மியாயிட்டே போகும். அதே நேரத்துல ஆர் வந்து கூடிட்டே போகும். புரியுதா? சோ சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது வெறும் டைம் தான். புரியுதா? இந்த இடத்துல திக்னஸ்ங்கிற மாதிரி எந்த பாராமீட்டர் எதுவுமே கிடையாது. புரியுதா? இப்போ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ங்கிற மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்? ஒரு ஆரிஜின் ஃபைல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓபன் பண்றேன். புரியுதா? சோ இந்த ஆரிஜின் ஃபைல்ல நம்ம லெட்டஸ் அஸ்யூம் தட் எனக்கு வந்து ஒரு XY டேட்டா இருக்கு. புரியுதா?
சோ இந்த XY டேட்டா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, இந்த XY டேட்டா என்னன்னா ஸ்கேன் ரேட். ஓகே. சோ இதுல நல்லா பாருங்க. இதுல உங்களுக்கு தெரியுதா? சோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓகே. இந்த பிளாட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது ஸ்கேன் ரேட். இந்த ஒய் ஆக்சிஸ்ங்கிறது அதோட கரஸ்பாண்டிங் பீக் கரண்ட். புரியுதா? சோ ஒவ்வொரு ஸ்கேன் ரேட் நான் ரன் பண்ணும் போதும் எனக்கு ஒவ்வொரு பீக் கரண்ட் எனக்கு வருது. புரியுதா? நான் இத வந்து நான் ஒரு அசம்ப்ஷன் எடுத்துக்கிறேன். நான் சிவி நான் ரன் பண்றேன். சிவி நான் ரன் பண்ண சமயம் ஒரே ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கேன் ரேட் நான் கொடுத்த சமயம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பீக் கரண்ட் வருது. ஓகே. அந்த பீக் கரண்ட் தான் நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன், நோட் பண்ணிருக்கேன். ஓகே. சோ இதுதான் வந்து நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு ஸ்கேன் ரேட்டுக்கும் நான் இந்த மாதிரி ரன் பண்றேன். ரன் பண்றேன்னா, இப்ப இதோட ப்ரொஃபைல் பாருங்க. இதோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ஸ்கேன் ரேட் நான் கூட கூட எனக்கு கரண்ட் வந்து ஒரு மாதிரி ஹைப்பர்போலிக்கா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இத பார்த்தாலே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஐபிக்கும் ஸ்கேன் ரேட்டுக்கும் எனக்கு முதல்ல லீனியர் இல்ல. புரியுதா? இப்போ இத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சார் நான் முதல்ல கன்ஃபார்ம் பண்றது? நம்ம 2 விதமான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாட் போடணும். இந்த ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லீனியர் பிளாட் வந்து நான் வந்து இப்ப நான் பண்றேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன்? அனாலிசிஸ்ல போய், ஃபிட்டிங்ல போய், லீனியர் ஃபிட், அது பிறகு ஓப்பன் டயலாக். ஓகேயா? இப்ப நான் ஓப்பன் டயலாக்னு குடுத்துட்டு, நான் இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க ஓகேன்னு மட்டும் நீங்க பிரஸ் பண்ணா போதும். ஓகே. ஓகேன்னு பிரஸ் பண்ணிட்டு, இப்போ இதுல நீங்க இந்த வேல்யூ மட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொன்னேன்? எனக்கு வந்து ஆர் ஸ்கொயர் வேல்யூ. ஓகே. நீங்க இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல நான் வந்து சொன்னது நீங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன்? எனக்கு வந்து இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ. ஓகே. எனக்கு வந்து இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 இருக்கணும். ஓகே. நான் ஐபி வெர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் பிளாட் பண்ண சமயம். அப்படி பிளாட் பண்ணா, அப்படி ஆர் ஸ்கொயர் 1 இருந்தா மட்டும்தான் இது வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஓகே. இப்போ நீங்க இதுவும் கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா, நமக்கு ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து உங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? ஆர் ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து 0.97 இருக்கு. புரியுதா? அப்போ இத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து 0.97 இருக்கு. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? 0.97ங்கிறது நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேயா? சோ இதுல வந்து எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? எனக்கு வந்து ஓகே. எனக்கு வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா, ஆர் ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ 1. புரியுதா? இப்போ சிமிலர்லி நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதுல வந்து நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, ஆர் ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ 1ங்கிறது நான் நோட் டவுன் பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்டின்னா, ஐபி வெர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் இப்போ ஒரு லீனியர் பிளாட் எடுக்கிறேன். அப்போ இதுக்கு சின்டாக்ஸ் ஆக்சுவலா வந்து என்னன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இருக்குல்ல, இந்த எஸ்கியூஆர்டி ஆஃப் ஏ அப்படி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். புரியுதா? சோ இப்போ நான் இதே கரண்ட் எடுத்து இங்க காப்பி பண்ணி இங்க நான் மறுபடியும் பேஸ்ட் பண்றேன். இப்ப நான் மறுபடியும் என்ன பண்றேன்? அதே மாரி நான் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போட்டுட்டு, நான் வந்து என்ன பண்றேன்? அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட் போறேன், ஓப்பன் டயலாக் போறேன். ஓகே. ஓப்பன் டயலாக் பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் குடுத்துட்டேன் அப்படின்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது? ஆர் ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.99 கிட்ட வருது. புரியுதா? அப்போ இதுல எந்த ஆர் ஸ்கொயர் சார் ஆக்சுவலா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் மட்டும் தான் பார்க்கணும். புரியுதா? அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் வேல்யூ எனக்கு என்ன வருது? 0.999 வருது. புரியுதா? சோ நல்லா புரியுதா? சோ இந்த 0.999 வரதான் இப்ப நான் என்ன பண்றேன்? நான் வந்து நோட் பண்றேன். புரியுதா? சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்? இதுல ஆர் ஸ்கொயர் வேல்யூ எனக்கு ப்ரீவியஸ்லி நான் பிளாட் பண்ண சமயம் எனக்கு ஆர் ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இதுல 0.97 வந்துச்சு. ஆனா இப்போ இதுல எவ்வளவு எனக்கு வந்திருக்கு? ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பிளாட் போட சமயம் 0.999ங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த பிளாட்ல இருந்தே தெரியும் நான் எடுத்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே எதுதான் ஃபாலோ பண்ணுது? டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஓகே. ஏன்னா 0.97 வந்துச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் 1 கிட்ட இல்ல. புரியுதா? அதனால நம்ம எடுத்த ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாவுமே வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் கிடையாது. எல்லாமே எதுதான் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் தான் ஒபே ஆயிருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? இப்போ நான் ஃபர்தரா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லாக் வெர்சஸ் லாக் பிளாட்டும் நான் எடுக்கிறேன். புரியுதா? லாக் வெர்சஸ் லாக் பிளாட் எடுத்துட்டு எனக்கு ஸ்லோப் வந்து 0.5 வருதா இல்ல 1 வருதாங்கிறது நான் ஸ்டில் ஃபர்தரா நான் கன்ஃபார்ம் பண்றேன். புரியுதா? அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? இத ஒரு டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன வருதுங்கிறது. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சின்டாக்ஸ் அப்டின்னா, அதேதான் லாக் ஏ. புரியுதா?
லாக் ஆஃப் ஏன்னு போட்டோம் அப்படின்னா இது என்னது லாக் ஆஃப் ஏன்னா ஸ்கேன் ரேட்னு அர்த்தம். அதே நேரத்துல இங்க நான் லாக் ஆஃப் பின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா லாக் ஆஃப் கரண்ட்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இதுக்கு நான் ஃபர்தரா என்ன பண்றேன், ஒரு பிளாட் போடுறேன். ஸோ இது லாக் ஆஃப் கரண்ட், இது லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட். இதுக்கு நான் அனாலிசிஸ் போறேன். அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஃபிட்டிங்ல போய் லீனியர் ஃபிட் ஓப்பன் டயலாக். ஓகே. இப்போ இதுல நான் வந்து ஓகேன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வந்துடும், எனக்கு வந்து ஒரு லீனியர் இதுல எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துருமா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் எவ்வளவுன்னு பார்த்தேன்னு எனக்கு என்ன வருது, 1ன்னு வருது. இப்போ ஸ்லோப் வேல்யூ எனக்கு என்ன சார் வருது, 0.45 கிட்ட வருது. நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன், எனக்கு ஸ்லோப் வந்து ஆக்சுவலி எதா வரணும், 0.5 வந்துச்சுன்னா அது வந்து டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த கர்வ்ல இருந்து நான் என்ன ஆக்சுவலா சொல்லிக்கலாம், எனக்கு வந்தது 0.454 which is approximately equal to 0.5. புரியுதா? அப்படின்னா நான் இப்போ ரன் பண்ணது இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆக்சுவலி என்னதான், இட் இஸ் அ டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? தட்ஸ் இட். தேங்க் யூ.